Hi friends, welcome to Classic Samayal. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப ஸ்பெஷலான கொழுக்கட்டை ரெசிபி இன்னைக்கு நான் இங்கே ரெண்டு விதமாக செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ரெண்டு ரெசிபியுமே ரொம்ப வித்தியாசமாக அதே சமயம் சுலபமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நாம் முதல்ல பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா பால் கொழுக்கட்டை. இதை நான் கொஞ்சம் வித்தியாசமாக கலர்ஃபுல்லாக குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் நான் ஆட் பண்ணலை, எல்லாமே நேச்சுரல் வெஜிடபிள் கலர்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம் இந்த ரெசிபியை. முதல்ல ஒரு பர்பிள் கலர், அதாவது ஊதா நிறம்னு சொல்லுவாங்க, அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி 7-8 துண்டுகளாக வெட்டி வச்சுக்க போகிறேன். ரொம்ப வேணாம், கொஞ்சம் இருந்தால் போதும். நான் இங்கே 75 கிராம் மாவு எடுக்க போகிறேன். அதாவது ஒவ்வொரு கலருக்கும் 25 கிராம்ங்கிற அளவில் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி காய்கறிகளை வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் ஆரஞ்சு கலருக்காக. இப்போ இந்த ரெண்டு காயும் நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போது ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க, லேசாக தண்ணி தெளித்தாலே போதும். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி ரெடி ஆயிரும். இதை நம்ம அப்படியே சேர்க்க போகிறதில்ல, இதில் உள்ள அந்த ஜூஸை மட்டும் எடுத்து சேர்க்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி ஒரு வடிகட்டினா நல்லா அந்த ஜூஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட பர்பிள் கலர் ரெடி ஆயாச்சு. அடுத்து ஆரஞ்சு கலரும் அதே மாதிரி அரைச்சி நான் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம ரெண்டு கலரும் சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பர்பிள் கலருக்காக 25 கிராம் மாவை இங்கே நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு நான் வந்து பச்சரிசி மாவு, அதாவது கொழுக்கட்டை மாவுன்னு சொல்லுவாங்க, அதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மாவும் உப்பும் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கலர் ஜூஸை ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் உப்பு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக கலரை ஆட் பண்ணி பிசைய ஆரம்பிக்கிறேன். ஒரே டயத்தில் ஜூஸ் ஆட் பண்ணிடாதீங்க, சில சமயம் அதிகமாக போயிடும். அதனால் கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிடிக்கிற பக்குவத்துக்கு கொண்டு வந்துக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது, கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இன்னொரு 25 கிராம் மாவை சேர்த்துட்டு நான் ஆரஞ்சு கலருக்கான மாவை பிசைஞ்சு எடுக்க போகிறேன். இதுக்கு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த கேரட் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இதுவும் சூப்பராக ரெடி ஆயாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த கலரும் இல்லாமல் ஒயிட் கலரில் செய்ய போகிறேன். ஸோ இதுக்கு நாம் தண்ணி ஆட் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் இன்கேஸ் கொழுக்கட்டை மாவோ பச்சரிசி மாவோ இல்லை அப்படின்னா நீங்கள் மாவு அரைக்கிறீங்க பார்த்தீங்களா இட்லி தோசைக்கு, அப்போ யூஸ் பண்ணுற அந்த இட்லி அரிசியை வந்து ஊற வச்சு நல்லா கிரைண்டரில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி கூட நீங்கள் செய்யலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த ஒயிட் கலர் டவ்வும் ரெடி ஆயாச்சு. 3 கலரும் பார்க்கவே அழகாக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதுலேருந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை ரெடி பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச ஆரஞ்சு கலர்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ரொம்ப பெருசாக உருட்டாதீங்க, சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு. இது பார்த்தீங்கன்னா வெந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாகும், அதனால் சின்ன சின்னதாகவே ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், பர்பிள் கலர், அதாவது ஊதா கலரும் சூப்பராக ஊற்றிட்டேன். அடுத்து ஒயிட் கலர் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இன்னொன்று கவனமாக இருக்க வேண்டியது, ஒவ்வொரு கலரையும் தனித்தனியாக ஊற்றிடுங்க. நீங்கள் ஒன்று ஒன்று மாற்றி மாற்றி கையை வச்சு செஞ்சீங்க அப்படின்னா ஒன்றுத்தோட ஒன்று இன்னொரு கலர் மிக்ஸ் ஆயிரும். அதனால் ஃபர்ஸ்ட் ஆரஞ்சுனா அதை மட்டும் செய்யுங்க, அடுத்து ஒயிட்னா அதை மட்டும் தனியாக செஞ்சுக்கோங்க. ஸோ எல்லா கலர் பால்ஸும் நான் இங்கே உருட்டி பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டேன். இந்த மாவெல்லாம் காயாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பாயசம் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதோட முந்திரி போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி ஓரளவு வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதில் கிறிஸ்மஸ் பழம், அதாவது உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கோங்க. அந்த திராட்சை நல்லா உப்பி பலூன் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் இதை ரிமூவ் பண்ணிடுங்க. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க, இருக்கட்டும். இப்போ இதே பேனில் கிட்டத்தட்ட 150 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியில் தான் நம்ம அந்த உருண்டைகளை வேக வைக்க போகிறோம். இப்போ இதில் அந்த உருண்டைகள் வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, அதோட ஏலக்காய் தூள். இப்போயே ஏலக்காய் தூள் போட்டிங்கன்னா அந்த உருண்டைகளெல்லாம் அந்த வாசம் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு ரோலிங் பாயிலிங் வாங்க, அந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் வந்து உருண்டைகளை போடுங்க. அதுக்கு முதலையே போட்டுட்டீங்க அப்படின்னா எல்லாமே கரைஞ்சி போயிடும், டோட்டலாகவே வேஸ்ட் ஆயிரும். ஸோ நல்லா தண்ணி கொதிக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 5லேருந்து 10 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எல்லா உருண்டைகளும் சூப்பராக வெந்திருக்கு, பார்க்கவே அழகாக இருக்குது. கலர் நமக்கு முதல்ல இருந்ததை விட கொஞ்சம் டல்லாக இருக்கும். இன்கேஸ் கலர் உங்களுக்கு அப்படியே ரீடைன் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு கூட நீங்கள் செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும்.
இப்போ இதில் நான் 200 ml காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் உள்ள அந்த பீட்ரூட் கலர் மட்டும் லைட்டாக இறங்கும். பட் பால் நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப தெரியாது. பாருங்கள், அந்த வித்தியாசம் தெரியாமல் போயிடும். ஸோ பிரச்சனை இருக்காது. இப்போது இதில் நான் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் பால் இன்னும் கொஞ்சம் திக்காகணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண அதே அரிசி மாவில் ஒரு டீஸ்பூன் அரிசி மாவை இந்த பாயசத்தோடு கலந்து விடுறேன். அந்த மாதிரி நீங்கள் கலந்து விடுறதுனால நல்லா பாயசம் திக்காகி நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கு பக்குவத்தில் இருக்கும். இப்போது இதுவும் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொதிக்கட்டும். இப்போது நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சு நல்லா திக்காகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் சர்க்கரை ஆட் பண்ணலாம். நான் இங்கே 100 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெல்லம் ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாம் கொதிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெல்லத்தை பவுடர் பண்ணி ஆட் பண்ணுங்கள். கொதிக்கும் போது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா திரிஞ்சிரும் பாலெல்லாம். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெல்லத்தை. இப்போது நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறமா நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், சூப்பராக பால் கொழுக்கட்டை ரெடி ஆகியாச்சு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப ரிச்சாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த கலர்ஸ்லாம் அட்ராக்டிவாக இருக்கும், சாப்பிடவும் இம்ப்ரெஸ் பண்ணும். அதே மாதிரி இந்த கலர்ஸ்லாம் நம்ம வெஜிடபிள்ஸ்லேருந்து எடுத்து ஆட் பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா பூரண கொழுக்கட்டை. இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா எள்ளு தேங்காய் பூரணம் செய்ய போகிறேன். நார்மலாக செய்கிற பிளெயின் தேங்காய் பூரணம் இல்லாமல் இதை எள்ளு சேர்த்து செய்கிறதுனால ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஸோ இது எப்படி செய்யுதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி பேனில் ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. இதுக்கு கருப்பு எள்ளு சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த எள்ளை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருகடிக்காமல் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பச்சை வாசம் போனதுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதை மாற்றிட்டு நல்லா கொரன்னு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக வேணாம், இந்த மாதிரி கொரன்னு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். இப்போ நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரியும் திராட்சையும் இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் 1/2 மூடி தேங்காய், கிட்டத்தட்ட 25 கிராம் அளவு தேங்காயை துருவி சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காயை லைட்டாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும். இது சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் அந்த மாய்ஸ்சர்லாம் போகட்டும். போனதுக்கப்புறமா இதில் 25 கிராம் வெல்லம், பவுட்ரு பண்ண வெல்லத்தை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வெல்லத்தில் மண் இருக்கும் அப்படின்னு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றி பாயில் பண்ணிவிட்டு அதை வடிகட்டிட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெல்லம்லாம் மெல்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ பூரணமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக இருக்குது பாருங்கள். இது இந்த மாதிரி ஓரளவு ஈரமெல்லாம் போய் லைட்டாக அந்த மாய்ஸ்சர் இருக்கிற டயத்தில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த எள்ளை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி இதை ஒரு 2 நிமிஷம் பரட்டிக்குவோம். இது செய்யும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, இல்லைன்னா கரைஞ்சிரும். இப்போ பாருங்கள், எல்லா மாய்ஸ்சரும் போய் நம்ம பூரணம் நல்லா செட் ஆகி வந்துருச்சு. ஸோ இது நல்லா ஆறட்டும். இது ஆற டயத்தில் நம்ம போய் கொழுக்கட்டைக்கான மாவை ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 250 கிராம் கொழுக்கட்டை மாவு, அதாவது நம்ம இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாவை எடுத்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வீட்டில் இடியாப்ப மாவோ கொழுக்கட்டை மாவோ இல்லை அப்படின்னா கடைகளில் ரெடிமேடாகவே விற்கிது, நீங்கள் அதை கூட வாங்கிட்டு யூஸ் பண்ணலாம். இப்போது இதில் நம்ம கொதிக்க வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி சூடாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பூனில் லைட்டாக கலந்துக்கோங்க. ஓரளவு பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நீங்கள் கைகளில் பிசைய ஆரம்பிக்கலாம். இது அரிசி மாவு அப்படிங்கிறதுனால நீங்கள் தண்ணி ஊற்ற இழுத்துகிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப தண்ணி அட் அ டயத்துலேயும் சேர்க்க வேணாம், அதே மாதிரி ரொம்ப கம்மியாகவும் சேர்க்க வேணாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போது இதில் வாசனைக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுறேன்.
தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா பார்க்கவும் ஷைனிங்காக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், இது ரெடி ஆயாச்சு. இப்போது நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கான மாவு ரெடி ஆயாச்சு. உள்ளே வைக்கிற ஃபில்லிங்கும் சூப்பராக ரெடியாக இருக்குது. ஃபில்லிங்கை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். அதுக்கு நான் இங்கே வந்து 2 விதமான அச்சு யூஸ் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் அச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 12 ரூபா அந்த மாதிரி தான் வரும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இது அலுமினியம் அச்சு. இது கிட்டத்தட்ட வந்து 25 ரூபா பக்கம் வரும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது செய்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பிளாஸ்டிக்கை விட. இது ரெண்டும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கடைகளில் கிடைக்கல அப்படின்னா நான் கீழே அமேசான் லிங்க் தரேன், அதில் போய் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இந்த நான் அலுமினியம் அச்சில் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கும் நீங்கள் தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அரிசி மாவை கொஞ்சமாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதை சுற்றி வர நல்லா ஃபில் பண்ணி விட்டு நடுவில் கேவிட்டி, அதாவது பூரணம் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸை நீங்கள் ரெடி பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி கேவிட்டியை நல்லா ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தில் தேவையான அளவு எடுத்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு திருப்பி மேலே அந்த அரிசி மாவை வச்சு சீல் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு கொழுக்கட்டை. ஸோ நம்ம கைகளில் செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதேமாதிரி பார்க்கவும் அழகாக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் உங்களுக்கு அச்சு கிடைக்கல அப்படின்னா கைகள்லையும் செய்யலாம். இருக்கிறவங்க இந்த மாதிரி அச்சு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் பிளாஸ்டிக்லேயும் செஞ்சு காமிக்கிறேன், இதுவும் நல்லா தான் இருக்கும். பட் எனக்கு வந்து அதுதான் வந்து ரொம்பவே பிடிக்கும். அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த அச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும் சைஸில். இப்போ இதுலேயும் இந்த மாதிரி கேவிட்டி ஃபார்ம் பண்ணிட்டேன். ஃபார்ம் பண்ணிவிட்டு இதுலேயும் நம்ம பூரணத்தை வைக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். ஸோ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எப்போதுமே தேங்காய் எண்ணெயை அச்சில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டஃபிங் வைங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அந்த மாவெல்லாம் ஒட்டிக்கும் அச்சோடையே. ஸோ இப்போ எல்லா கொழுக்கட்டையும் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை நாம் ஸ்டீம் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். அதுக்கு இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த பூரண கொழுக்கட்டை அதை வைக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் ஸ்டீம் ஆகியிருக்கட்டும். இது வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ 6 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கொழுக்கட்டையெல்லாம் சூப்பராக வெந்திருக்கு, கலர்லாம் நல்லா மாறி வந்திருக்கு. எனக்கு ஃபேவரட்டான அந்த அச்சு கொழுக்கட்டையை பாருங்கள், அவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ இந்த கொழுக்கட்டையை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். உள்ள பூரணம்லாம் எந்த அளவுக்கு மெல்ட் ஆகி எப்படி வந்திருக்குன்னு பாருங்களேன். அந்த எள்ளு வெல்லம் இதெல்லாம் சேர்ந்து அந்த கலரே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப லுக்கியாக இருக்குது. ஸோ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இந்த மாதிரி எள்ளு தேங்காய் பூரணம் வச்சு கொழுக்கட்டை ரெடி பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த 2 விதமான கொழுக்கட்டை ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.